சென்னையில் உள்ள அம்மா உணவகங்களில் நாள் முழுவதும் இலவச உணவு வழங்கப்படும். நிவாரணப் பணிகளை துரிதப்படுத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவு. நீடிக்கும் கனமழையால் கூவம் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. நுளம்பூர் மதுரவாயில் இடையே சாலை துண்டிப்பு. பெஞ்சல் புயல் காரணமாக புதுச்சேரியில் இருந்து சென்னைக்கு வரும் பேருந்துகள் நிறுத்தி வைப்பு. புதுச்சேரியில் இருந்து கிழக்கு கடற்கரை சாலை வழியாக சென்னை வரும் பேருந்துகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. சென்னை எண்ணூரில் சில மணி நேரங்களில் 13 சென்டிமீட்டர் மழை கொட்டி தீர்த்தது. கத்திவாக்கத்தில் 12 சென்டிமீட்டர் மழை பதிவு. பெஞ்சல் புயல் காரணமாக கனமழையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவ திமுக சார்பில் வார் ரூம். மழையால் பாதிக்கப்பட்டு உதவி தேவைப்படுவோருக்கு உதவி எண்களும் அறிவிப்பு. பெஞ்சல் புயல் நகரும் வேகம் 12 கிலோமீட்டராக குறைந்தது. சென்னையில் இருந்து 100 கிலோமீட்டர் தொலைவில் பெஞ்சல் புயல் மையம். சென்னையில் மாநில பேரிடர் கட்டுப்பாட்டு மையத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆய்வு. மழை பாதிப்பு, புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் ஆலோசனை. நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள பொதுமக்களிடமும் வசதிகள் குறித்து கேட்டறிந்தார். இன்று இரவு கனமழை பெய்யும் என்பதால் முழுவீச்சில் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள உத்தரவிட்டுள்ளேன். கட்டுப்பாட்டு மையத்தில் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேட்டி. சென்னையில் இன்று இரவு கனமழை பெய்யக்கூடும். பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வேண்டுகோள். பெஞ்சல் புயல் இரவு 10 மணிக்கு மேல் கரையை கடக்க வாய்ப்பு. காற்று மழையும் அதிகமாக இருக்கும். மக்கள் வெளியே வர வேண்டாம் என அமைச்சர் கே.எஸ்.எஸ்.ஆர். ராமச்சந்திரன் அறிவுறுத்தல். பெஞ்சல் புயலால் பலத்த காற்றுடன் கனமழை. வேரோடு சாய்ந்து விழுந்த மரங்கள். போக்குவரத்து பாதிப்பு. மேற்கு தாம்பரம் இரும்பிலியூர் மேம்பாலம் கீழ் குளம்போல் தேங்கிய மழைநீர். மழைநீரை அகற்றும் பணி தீவிரம். விடப்பட்டது. சென்னை விமான நிலையத்தில் ஓடுபாதையில் தண்ணீர் தேங்கி உள்ளதால் பாதிப்பு. குரோம்பேட்டை அரசு பொது மருத்துவமனை மற்றும் நெஞ்சு மருத்துவமனையில் சூழ்ந்த மழை நீர். மருத்துவமனை தரைதளத்திற்குள் தண்ணீர் புகுந்ததால் நோயாளிகள் அவதி. சென்னை கடற்கரை வேளச்சேரி இடையே பறக்கும் ரயில் சேவை ரத்து. தெற்கு ரயில்வே அறிவிப்பு. தாம்பரம் பல்லாவரம் ஜிஎஸ்டி சாலையில் தேங்கிய மழை நீர். வாகன ஓட்டிகள் கடும் அவதி. மழை நின்ற பின் ஆய்வுக்கு பிறகு பள்ளிகளை திறக்க வேண்டும். திருச்சியில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேட்டி. புதுச்சேரியில் புயல் மற்றும் மழை குறித்து முதலமைச்சர் ரங்கசாமி கடற்கரை பகுதியில் ஆய்வு.
கனமழையால் சென்னை விமான நிலையம் தற்காலிகமாக மூடல். விமான நிலைய ஓடுபாதையில் தண்ணீர் சூழ்ந்ததால் விமானங்களை இயக்க முடியாத சூழல். வேளச்சேரி மேம்பாலத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள கார்கள். மழை வெள்ளத்திலிருந்து பாதுகாப்பாக உரிமையாளர்கள் முன்னெச்சரிக்கை. சென்னையில் உள்ள 13 சுரங்கப்பாதைகளில் போக்குவரத்து சீராக உள்ளது. 7 சுரங்கப்பாதைகள் மூடல். சென்னை மாநகராட்சி தகவல். சென்னையில் கனமழையால் வெள்ளக்காடான சாலைகள். அண்ணாநகர் OMR சாலையில் தத்தளித்து சென்ற வாகனங்கள்.